மனதை பாருங்க. அவன் மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான். கப்பல்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் சொல்றான், திடமனதா இருங்கள். ஏன் நேரத்துக்கு நேரம் மைண்ட மாத்திக்கிட்டே இருக்காத. ஒரு நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், மறுநாள் வேற ஆளாயிடுறீங்க. ஒரு நாள் சுகமானே சுகமானேன்னு சொல்றீங்க, மறுநாள் நான் இருக்கிறோட போய் சேர்ந்துடலாம் போல இருக்கீங்க. ஒரு நாள் சிரிச்ச மாதிரி இருக்கு, மறுநாள் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் அந்த ஊரை விட்டு போயிறையா, நான் அந்த உலகத்தை விட்டு போயிறையா, நான் எங்கேயாவது போயிறையா. ஆனா பவுல் என்ன சொல்றான், தானும் மனதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான், மற்றவங்களையும் ஸ்ட்ராங் படுத்துறான். திடமனதா இருங்கள் ஐயா, திடமனதா இருங்கள். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறார். இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, உன் சிந்தைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போது. கர்த்தர் சொல்றாரு, தேவையில்லாம சிந்தையை மாத்திக்கிட்டே இருக்காத. ஒரே சிந்தை, என் கர்த்தர் என்னை உயர்த்த போறார், என் கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார், என் கர்த்தர் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று எந்த நேரத்துல சொல்றான்? அடுத்த நிமிஷம் அவனுக்கு உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாத நம்பிக்கையற்று போன நேரத்துல மனசை தெளிவா வச்சிருக்கிறான். இன்னைக்கு அப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார்.